அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 47. ரொம்ப நாள் நம்ம பரம்பு மலையிலேயே இருந்துட்டோம். பாரி, காலம்பன், தேக்கன், பழையன், நீலன் இவங்க எல்லாரும் கடைசியாக எப்படி நம்ம காலம்பனை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனால் அந்த காலம்பன் யார் அப்படிங்கிறதையுமே நம்ம போன அத்தியாயத்தோட இறுதியில் பார்த்துட்டோம். ஏன்னா பாரிக்கு சமமாக ஒருத்தன் இருக்கான், தேக்கனால் அடிக்க முடியலை அப்படின்னா அந்த குலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே கதையாக பார்த்துருக்கோம், திரையர் குலம். ஆனால் இந்த திரையர் குலம் இவங்க பாரியோட வம்சாவளியிலையும் ஒருத்தவங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் திரையர் குலத்தை சேர்ந்த காலம்பன், அந்த வீரர்கள் எல்லாருமே ஆஜானுபாகுவாக இருந்தாங்க இல்லையா, இவங்க ஏன் பாரிக்கு எதிராக இந்த பரம்புமலையில் இருக்கிற தேவவாக்கு விலங்கை எடுக்க வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இப்போ திரையர் குலம் என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க பாண்டிய நாட்டில் நம்ம கருங்கை வாணனோட சேர்த்து இந்த தேவவாக்கு விலங்கை எடுக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு வந்தாங்க, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருந்திருக்கும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் மதுரைக்கு போகணும். இந்த அத்தியாயத்தில் அங்கே தான் போகிறோம். இப்போ இங்கே கல்யாணம் நடக்க போகுதுல்ல மதுரையில். இந்த இளவரசன் பொதியவர் பண்ணிருக்கான்ல, இவனுக்கு கடந்த 2 வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு இளவரசியாக வரப்போகிற அந்த பெண் இன்னொரு காலத்தில் அவங்க பெரிய பேரரசி ஆவாங்க. அரசருக்கு அப்புறம் பொதியவர்பன் அரசர் ஆகிறப்ப அப்போ அவங்கள ஒரு தேர்வு பண்ணணும். பொதியவர்பனுக்கு மனைவியாக போகிற ஒரு இளவரசியை தேர்வு பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளும் விதிமுறைகளும் வச்சுருந்தாங்க. மற்ற பேரரசில் பெண் எடுக்கணும் அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கிறவங்க சேரர், சோழர் இவங்கக்கிட்ட போய் பெண் எடுக்கிற அளவுக்கு 3 பேர்கிட்டையும், அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள்கிட்ட அந்த காலத்தில் அப்படி ஒரு நல்ல உறவெல்லாம் இல்லை. அதே நேரம் சிற்றரசர்கள்கிட்ட பெண் எடுக்க முடியாது, அது அவங்களுக்கு அழகு இல்லைன்னு நினப்பாங்க. இதுக்கு முன்னால் கூட பாண்டிய பேரரசில் சிற்றரசர்குல பெண்களை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த குலசேகர பாண்டியனோட காலத்தில் பாண்டிய நாடு தான் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்குது. அதனால் அவருக்கு சிற்றரசர் குலத்தில் போய் பொண்ணு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பாண்டிய நாட்டு குழு வேறு வேறு நாட்டுக்கெல்லாம் போச்சு. அங்கங்கே இளவரசிகளை பார்த்துட்டு திரும்பி வந்துச்சு. அவங்க சொல்கிற ஆலோசனைகள் எதையுமே அரண்மனையில் இருக்கிறவங்க எடுத்துக்கவும் இல்லை. எவ்வளோ பெரிய நாடு, செல்வ செழிப்பு மிக்க நாட்டோட இளவரசிகள் அப்படியே பார்த்த கணமே ஆண்கள் எல்லாருமே மயங்குற அளவுக்கு பேரழகிகள் எல்லாரையுமே இந்த அரண்மனை வாசிகள் நிராகரித்தாங்க. என்ன இப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய சம்மந்தத்தை கூட இவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே முதல்ல புரியலை. அப்புறம்தான் கொஞ்சமாக செய்தி கசிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த இளவரசன் பொதியவர்பனோட உயரம் கொஞ்சம் கம்மி. அவனை விட உயரமான பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி அவன் வேண்டான்னு சொல்லிடுறான், நிராகரிச்சிட்றான். பொதியவர்பனுக்கு அவனோட உயரத்தை விட அதிகமாக இருக்கிற பெண் பிடிக்கல. அவன் உயரத்துக்கு அல்லது அவனை விட கொஞ்சம் குட்டையா அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்வு பண்ணால் அரசர் ஒத்துக்க மாட்டுறாரு, அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போ பொதியவர்பன் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அவன் அவன் உயரத்துக்கு அல்லது அவனை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற பெண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் உயரம் அதிகமாக இருக்கிற பெண்களாக இருந்தால் வேண்டாம் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம பேரரசர் குலசேகர பாண்டியன் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா, அவருக்கு இந்த அளவைகள்னால் ரொம்ப முக்கியம். வணிகத்தில் ஆரம்பித்து பாதுகாப்பு வரைக்கும் ஒரு நாட்டில் அளவைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைப்பார். அதோட அளவைகள்னாலே கணக்குமே ஒரு அரசுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நிலவியல் சார்ந்த கணக்கு எதை வச்சு நம்ம பண்ணுவோம், நீட்டல் அளவையை வச்சு தான் பண்ணுவோம். ஒரு நிலம் இவ்வளவு நீளம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கணக்கே போடுவோம். அந்த காலத்தில் நீட்டல் அளவை அப்படின்னா அதை எதை வச்சு மதிப்பிடுவாங்க, இப்போ நம்ம மீட்டர், கிலோமீட்டர் இதை வச்சு மதிப்பிடுற மாதிரி அந்த காலத்தில் நீட்டல் அளவை எதை வச்சு மதிப்பிடுவாங்க அப்படின்னா கோல் அளவு அப்படின்னு ஒன்று இருக்குது. 1 கோல், 2 கோல் அந்த மாதிரி. இப்போ 1 கோல் அப்படிங்கிறது எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இவங்க கணக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் முடிவு பண்ண பேச்சு வந்தப்போ அந்த நாட்டை ஆளுற பேரரசர், அதாவது அந்தந்த சமயத்தில் அந்தந்த நாட்டை ஆளுற பேரரசரோட கை
எவ்வளவு முழம் இருக்கோ அந்த முழத்தோட அளவு தான் வந்து ஒரு கோலோட அளவு அப்படின்னு ஒரு காலத்தில் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ வந்து பல நாடுகளில் இதுவே வந்து வழக்கமாக வேறு இருந்துச்சு. இப்போ குலசேகர பாண்டியனோட கையோட ஒரு முழ அளவு தான் ஒரு கோல். அப்போ பொதிய விருப்பன் அரசனானா பொதிய விருப்பனோட கையளவு தான் ஒரு கோல் அளவு ஆகும். பேரரசர் குலசேகர பாண்டியனோட காலத்துக்கு அப்புறம் பொதிய விருப்பன் அரசனானா அப்படின்னா இந்த பொதிய விருப்பன் கொஞ்சம் குள்ளமாக இருக்கான். அதனால் அவனோட கை முழத்தோட அளவுமே கொஞ்சம் கம்மி தான். அப்போ கோலோட அளவு வந்து வெகுவாக மாறுபடும் இத்தனை வருஷம் இல்லாமல். இதனாலேயே எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரலாம், குழப்பங்கள் வரலாம் அப்படின்னா அரண்மனையில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து ரகசிய குரலில் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அரசனாக போகிறவனோட உடல் அமைப்புமே அந்த அளவுக்கு முக்கியமானது. இது அப்பப்போ பேரரசர் காதுக்கும் போய் சேர்ந்துச்சு. இது எல்லாத்தையும் யோசிச்சு அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ பொண்ணு பார்க்குறோம், பொதிய விருப்பனோட உயரத்தை விட கொஞ்சம் அதிகமான உயரம் இருக்கிற ஒரு பொண்ணாக பார்த்துட்டோன்னா இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து நல்ல உயரத்தோடு பிறக்கும். பொதிய விருப்பனோட காலம் மட்டும் இந்த கோல் அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். இல்லை, பொதிய விருப்பன் உயரத்துக்கோ அல்லது அவனை விட குள்ளமாவோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தையும் குள்ளமாக தான் பிறக்கும். அப்போ எதிர்காலத்தில் வந்து நாட்டில் குழப்பங்கள் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் நினச்சாரே தவிர இந்த உத்தரவை வந்து தான் பையன்கிட்ட போய் சொல்லவே இல்லை. யாருமே இளவரசர்கிட்ட சொல்லவும் இல்லை. இளவரசர் வந்து அவரை விட உயரமான பொண்ணு வேணாங்கிறாரு. அதனால் எந்த பொண்ணையுமே வந்து தேர்வு பண்ண முடியாமலேயே 2 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பார்க்குற குழு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரே குழப்பம். அப்பா முடிவு ஒன்றா இருக்குது, பையன் முடிவு ஒன்றா இருக்குது. அப்போ தான் இந்த சூழ்கடல் முதுவனோட மகள் திருமண வயதில் ஒரு மகை இருக்கா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த பொற்சுவையை நம்ம இளவரசருக்கு கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இதே பேச்சு வந்து சோழ நாட்டு அரண்மனையிலேயே நடக்குது அப்படிங்கிற செய்தியும் இங்கே வந்துச்சு. அதாவது சோழர் இளவரசருக்கு வந்து நம்ம பொற்சுவையை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அங்கேயும் பேசலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்கடல் முதுவன் வந்து வணிகர் குல தலைவன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இவனுக்கு வந்து இல்லாத செல்வச் செழிப்பே இல்லை. எவன அரசாட்சி, எவன வணிகர்களோட அவனுக்கு அவ்வளவு தொடர்பு. இந்த வணிகர் குலத்தில் அந்த சாத்துகளோட தலைவனும் சூழ்கடல் முதுவன் தான். பெரிய பதவி. அதனால எல்லாருக்குமே ஒரு விருப்பம். இப்போ சோழனை விட நம்ம முந்திக்கணும் அப்படின்னு நினச்சாரு இந்த குலசேகர பாண்டியன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வந்தப்போ இந்த பொதிய விற்பன் என்ன பண்ணான் தெரியுமா? பொதிய விற்பனுக்கு வந்து எப்போவுமே வணிகம் தான் ரொம்ப முக்கியம். வணிகம்தான் ஒரு அரசாட்சியோட அச்சாணி அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரியும். இந்த சேரர்கள் வந்து எப்படி உச்சத்துக்கு போனாங்க அப்படின்னா அது யவனர்களோட வணிகம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய பேரரசு ஆனாங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்ததுமே அந்த பொண்ணு எப்படி, அந்த பொண்ணு அழகா, என்ன உயரம், என்னை விட உயரம் கூடவா கம்மியா, இந்த எந்த கேள்வியுமே கேட்காம பொதிய விற்பன் வந்து வணிகர் குல சாத்துகளோட தலைவனோட மகள் பொற்சுவைனதுமே சரின்ட்டான். அந்த பொண்ணை பற்றி அவன் எதுவுமே விசாரிக்கலை. இப்போ பாண்டிய நாட்டிலேருந்து வணிகர் குலத்துக்கு தூதுவெல்லாம் போய் பாண்டிய நாட்டில் வந்து சம்மதம் அப்படின்லாம் சொன்னதுமே அடுத்த கட்ட வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொரு செய்தியும் அரசருக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பொதிய விற்பனை விட பொற்சுவை வந்து கொஞ்சம் உயரம் அதிகம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதனால் குலசேகர பாண்டியனோட மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பொதிய விற்பனை அதெல்லாம் மறந்துட்டான். அந்த உயரத்தையெல்லாம் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சூழ்கடல் முதுவனோட மக அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டா போதும். இந்த பறவைகள் எல்லாமே மரத்தில் வந்து அடையும்ல, அந்த மாதிரி கடலில் மிதக்கிற கப்பல் எல்லாம் பாண்டிய நாட்டு துறையில் தான் வந்து நிற்க போகுது. கடல் மேலாதிக்கத்தில் நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம், அதோட வாசலையே திறக்க போகுது. இப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் பொதிய விற்பன். இந்த வணிகம் அப்படிங்கிறது அதோட அடி உரம் என்ன அப்படின்னா சூழ்ச்சி தான். கொடுத்து வாங்குற 2 கைக்குள்ளே எப்படி ரத்தம் ஓடுதோ அந்த மாதிரி சூழ்ச்சியும் ஓடும். சாத்துக்களோட பெருந்தலைவன் சூழ்கடல் முதுவன், அவனுக்கு வந்து பல நாடுகளோட அரசியல் நல்லா தெரியும். எந்த ஒரு நாட்டோட உள் விவகாரங்களையும் அவனால் ரொம்ப எளிதில் தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த அமைப்பு, இந்த வணிகர்களோட அமைப்புகளுக்கு பேர் சாத்துகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த சாத்துக்களோட அமைப்புக்கு கீழே நிறைய பெரிய பெரிய வணிகர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே சிற்றரசர்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வணிகர் கூட்டத்தோட தலைவனோட மகளை பொண்ணு எடுத்தா இந்த பாண்டிய நாட்டோட எல்லைக்கு அப்பால் இருக்கிற ஏகப்பட்ட அரசர்களை விட அதிகமான மேல் நிலையை அடைஞ்சிரும் இந்த பாண்டிய நாடு அப்படிங்கிறது குலசேகர பாண்டியன், பொதியவர்ப்பன் 2 பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. முக்கியமாக அந்த பொதியவர்ப்பனோட எண்ணெய் ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த எண்ணெய் ஓட்டங்களுக்கு இடையில மணமகளோட உயரமோ அழகோ, ஏன் மணமகள் அப்படிங்கிற பொண்ணே தெரியல. கொடுத்து வாங்குற கைகள், குலசேகர பாண்டியனோட கை, சூழ்கடல் முதுவனோட கை, 2 கையிலையும் ஒரே ரத்தம்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சூழ்ச்சி. 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்தோட மணமுடிப்புக்கு ஒத்துக்கிட்டு மணவிழா ஏற்பாடுகளை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது தான் இந்த பொதியவர்ப்பன், பொற்சுவை இவங்களோட திருமண விழாவுக்கு அடிப்படையாக அமைஞ்ச விஷயங்கள். இப்படி தான் முடிவாச்சு இவங்களோட திருமணம். அப்போ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சூழ்கடல் முதுவனை பற்றி குலசேகர பாண்டியனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. உலகத்தில் ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் கிடைக்கிற ரொம்ப உயர்ந்த மணிக்கற்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே இந்த சூழ்கடல் முதுவன்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வணிகர்கள் ஒவ்வொருத்தரும் விதவிதமான பரிசு பொருள்களை முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க இந்த திருமணத்துக்கு. அதை பற்றி கூட செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு பாண்டிய பேரரசுக்கு. அப்போது ஒரு நாள் குலசேகர பாண்டியன் சொன்னார், இந்த திருமணத்தை முன்னிட்டு இந்த சாத்துக்களோட தலைவன் சூழ்கடல் முதுவனுக்கு நான் ஒரு உயர்ந்த பரிசு பொருள் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சூழ்கடல் முதுவன் அந்த வணிகர்கள்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை அப்படிங்கவும் என்கிட்டையும் பெருசாக ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறணும் இந்த குலசேகர பாண்டியனுக்கு. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் பேசினாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, பாண்டிய பேரரசோட முக்கியமான வணிகமே முத்து வணிகம் தானே, அதனால் விலையில் ரொம்ப வசதியான முத்துகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வணிகர் குல தலைவனுக்கு அதை விட அதிகமாகவே இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா ஆஹா இவ்வளோ அருமை அப்படின்னு வியப்பால் வாங்க மாட்டாங்க. சரி, வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டு பொருட்கள் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா, யவனம் மட்டும் இல்லை, உலகத்தில் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை அவர் எல்லாத்தையுமே பார்த்துருப்பார். அதனால் பாண்டிய நாட்டோட அழகு பொருளெல்லாம் போய் அவர்கிட்ட கொடுக்க முடியாது. இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனைகள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த யோசனைகளில் சொன்ன பொருட்கள் எல்லாமே இவங்க வணிகர்கள்கிட்ட இருந்து வாங்கினது தான். அதனால் அந்த வணிகர்களோட தலைவன்கிட்ட இதை போய் கொடுத்தா ஒரு பெரிய வியப்பு கொண்டு வராது. வியப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பரிசு பொருள், அதை பற்றி ஆலோசனை யாருமே கொடுக்கல. கொஞ்ச நேரத்தில் பேரரசருக்கு அப்படி சோர்வாயிருச்சு. அப்போ தான் பொதுவாக அந்த பேரரசரோட அவையில் இருப்பாங்கள்ல, அவங்க எப்படா பேரரசர் சோர்வாவார்னே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க அதிகமாக பேச முடியும். சோர்வோடு இருக்கிற பேரரசர்கிட்ட எளிதில் அவங்களோட எண்ணத்தை பற்றி அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னா அதை உடனே சொல்லிட முடியும். ஆனால் அவங்க இன்றைக்கி யாருமே அவங்க கூட எழுந்து பேசவே இல்லை. ஏன்னா யாருக்கிட்டே எந்த எண்ணமும் இல்லை, எல்லா கருத்தையும் சொல்லியாச்சு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் நம்ம தளபதி கருங்கைவாணன் பேச ஆரம்பித்தான். நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா வியப்பு தரக்கூடிய ஒரு பரிசு பொருளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். அரசர் அனுமதி கொடுத்ததுமே என்ன அப்படின்னா, இந்த சூழ்கடல் முதுவன்கிட்ட ஒரு கப்பல் இருக்குது. சூழ்கடல் முதுவன் அவனுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் மட்டும் ஒரு மிகச்சிறந்த கப்பல் வச்சுருப்பான். அதுக்கு பேர் கடற்கோதை. இந்த கடற்கோதை இந்த கப்பலை பார்த்து எவன அரச குடும்பமே அப்படியே வியந்து போச்சான். அப்படி ஒரு வேலைப்பாடு, அவ்வளவு அழகான கப்பல், தன்னோட குடும்பத்துக்காக ஒரு தனி கப்பல். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த கடற்கோதையை மற்ற எல்லா கப்பல் மாதிரியுமே ஒவ்வொரு துறைமுகத்திலையும் நிப்பாட்டி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வச்சு மறுபடியும் கொண்டு போய் இதே வேலையில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது இந்த சூழ்கடல் முதுவனுக்கு அவ்வளவா பிடிக்கலை. ஏன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்கான கப்பலில், அதனால் ஒவ்வொரு துறைமுகத்திலையும் நிப்பாட்டி அடிமைகளை இறக்கி அடிமைகளை ஏற்றி இப்படியெல்லாம் பண்ணாமல் தொலைதூரம் வரைக்கும் கப்பலை நிப்பாட்டாமல் கொண்டு போகிற ஆற்றல்
அந்த ஆற்றல் இருக்கிற மாதிரி ஒரு அடிமைகள் வேணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அப்படி அடிமைகள் வந்து யவனர்கள்கிட்ட தான் இருக்காங்க. யவனர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கருங்கொள்ளையர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து சிறைப்பிடிச்சு அவங்கள தான் வந்து கப்பல் அடிமைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த அடிமைகள் வந்து ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. இவங்களோட தோள்கள் வந்து சோர்வே இல்லாமல் நெடுந்தொலைவுக்கு வந்து கப்பலை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் இந்த சூழ்கடல் முதுவன் என்ன பண்ணார், யவனர்கள்கிட்ட போய் நான் எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்குறேன், இந்த மாதிரி இந்த வகை அடிமைகளை வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஆனால் யவனர்கள் வந்து எப்படி வணிகம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, இப்போ வரைக்கும் கொடுக்கவும் இல்லை. இந்த விஷயத்தை தான் சொல்லி நிப்பாட்டினான் கருங்கை வாணன். ஒரு பாஸ் விடுறான். கருங்கை வாணன் வந்து சூழ்கடல் முதுவனை பற்றி, கடற்கோதையை பற்றி, அவருக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லி முடிக்கவும் அப்பையும் யாருக்கும் பெருசாக புரியலை. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கருங்கை வாணன் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னா, அவன் சொன்னான், யவனர்கள் வச்சிருக்கிற அந்த அடிமைகள் அந்த கருங்கொள்ளையர்களுக்கு இணையாக நல்ல திரண்ட தோளும் பெரிய உடம்பும் நல்ல வலிமையும் இருக்கிறவங்க நம்ம மண்ணிலையும் இருக்காங்க அப்படின்னா. யார் அவங்க அப்படின்னு கேட்குறாரு அரசர் உடனே. அதாவது நடுவில் ஒரு கேப்பு, ஒரு பாஸ் விட்டு பேரரசரே யார் அவங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டு, அது அவர் கேட்குறதுக்கு முன்னால் அப்படியே பணிஞ்சு சொல்கிறது, இதெல்லாம் வந்து கருங்கை வாணன் கையில் வச்சுருக்கிற வித்தைகள். உடனே அப்படியே பணிவாக சொன்னான், திரையர் கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மேற்கு மலையில் இருக்கிற ஆதி பழங்குடி கூட்டம். அவங்கள நம்ம ஜெயிச்சு அடிமைகள் ஆக்கணும் அப்படின்னா சூழ்கடல் முதுவனை வந்து வியப்பில் திகைக்க வைக்கிற மாதிரி ஒரு பரிசை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா. அரசவை வித்தைகளில் வந்து நம்ம எல்லாரையும் விஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கருங்கை வாணன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, குலசேகர பாண்டியனோட முகத்தில் அப்படியே மகிழ்வு பூக்குறப்ப மற்றவங்கெல்லாம் என்ன தெரியுமா நினச்சாங்க, ஆஹா போச்சுடா, இந்த கருங்கை வாணன் வலியை போய் தலையை கொடுத்துட்டான். இந்த திரையர்கள் வந்து உள்காடுகளில் இருக்கிற மிகப்பெரிய வீரர்கள். அந்த மலையடிவாரத்தில் இருக்கிறவன் வந்து சோழன். அவன் என்னமோ பெரிய படையை திரட்டி மாதக்கணக்கில் போர் செஞ்சால் அந்த திரையர்களை வந்து ஜெயிக்க முடியல. நம்ம பக்கத்தில் கூட இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கோம். இங்கேருந்து படையை திரட்டிட்டு போய் அவங்கள வென்று வர்றதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. இந்த கருங்கை வாணன் தாம்பேரை தானே கெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்தாங்க. ஆனால் கருங்கை வாணன் எப்படி தைரியமாக இந்த யோசனையை சொன்னா அப்படிங்கிற காரணம் வந்து வெகு ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சது. ஏன்னா இந்த போர் அப்படிங்கிறத அரச கடமையாக நினப்பான் இந்த கருங்கை வாணன். போர் தான் அவனுக்கு செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாமே. போரோட அனைத்து முகத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து அவனுக்கு குறையவே குறையாது. தன்னோட வீரர்களுக்கு வந்து எதிரியை வச்சு போரை பற்றி சொல்லி கொடுப்பான் ஒவ்வொரு போர்க்களத்துலேயும். அந்த மாதிரி ரொம்ப சிறந்த எதிரியை தேடி 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 களம் அமைச்சிக்கிட்டே இருப்பான். இந்த திரையர்களோட வீரம் பற்றி இவனுக்கும் ஏகப்பட்ட கதைகள் தெரியும். இன்றைக்கி வந்து கருங்கை வாணன் உலகமே போற்ற ஒரு பாண்டிய நாட்டு தளபதியாக இருக்கான். ஆனால் என்னதான் பாண்டிய நாட்டு தளபதியாக இருந்தாலும், எந்த அரசனுக்கு எந்த எதிரி எந்த பகை எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே, நம்ம கேட்ட கதைகள் உருவாக்கி வச்சிருக்கிற பகை வந்து என்றைக்குமே அழியாது. பகை மட்டும்தான் வீரத்தோட விசையை கூட்டும். பகை இல்லாமல் ஒரு வீரன் வந்து உயிரோடையே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருங்கை வாணன் எல்லா போர்லேயும் ஜெயிச்சான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயிக்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டதாக மாறி போயிடுச்சு. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அது வந்து இன்னொரு செய்தி தான் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதை விட அதிகமாக அவனுக்கு வந்து ஏதாவது சாதனை பண்ணணும். பழக்கப்பட்டதை மீறி ஒரு புதிய சுவை வேணும் அவனுக்கு. அதுக்காகவே எதிரிகளை தேடி தேடி அலைவான். இவன் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இருந்து இந்த திரையர்களோட கதையை கேட்டிருக்கான் இல்லையா, அந்த கதைகள் வந்து இவனுக்குள்ள ஒரு விதையை வந்து விதைச்சிருக்கு. அவங்கள எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு ஒரு ஆவேசம். ஆனால் எந்த ஒரு அரசுமே இதுக்கான அனுமதியை கொடுத்து இந்த தளபதியோட விருப்பத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா திரையர்கள் மாதிரி வலிமை மிக்கவங்க யாரும் கிடையாது. அதுவும் நம்ம குலசேகர பாண்டியன் மாதிரி ஒரு அறிவு கூர்மையான பேரரசன்கிட்ட இதை போய் சொல்லி எளிதில் அனுமதி வாங்கிடவும் முடியாது.
ஏன்னா எந்த விதமான நிலவியல் தொடர்பு, அரசியல் தொடர்பு எதுவுமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே தான் இந்த திரையர்கள் வந்து இருக்காங்க. இந்த இத்தனை வருஷமாக அந்த கருங்கை வாணன் வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு, ஒரு வாய்ப்புக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு, பயன்படுத்திட்டான். இந்த சூழ்கடல் முதுவன்சோட பொருட்டு இந்த பாண்டிய படையோட பெரும் அணிவகுப்பு வடதிசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு. படை மட்டும் கிடையாது, கதையும் பகையும் எல்லாம் சேர்ந்து அந்த காட்டை நோக்கி நடக்குது. நல்லா பெரிய யானைப்படையோட புறப்பட்டு போகிறான் கருங்கை வாணன். திரையர்களை ஜெயிக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. அவங்க கூட சண்டை போட்டு ஏற்கனவே சோழன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கான். ஆனால் அந்த சோழன் செஞ்ச போரில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா, திரையர்கள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி. ஆனால் அவங்கள நேருக்கு நேர் போர் செஞ்சு தோக்கடிக்க முடியாது. இந்த திரையர்களோட ஏற்கனவே போர் நடந்ததுன்னு சொன்னோம்ல, சோழர்களுக்கும் திரையர்களுக்கும். அந்த போரில் வந்து ஏகப்பட்ட தளபதிகள் இருப்பாங்க. அதில் 2ஆம் நிலை தளபதி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் வந்து திதியன். இந்த திதியனை விலைக்கு வாங்கினா புதிய விருப்பன். அந்த திதியன்கிட்ட இருந்து ஏகப்பட்ட செய்திகள் கிடச்சிச்சு. அந்த போரில் சோழர்கள் வந்து தோற்று போயிட்டாங்க. ஆனாலும் திரையர்களோட எண்ணிக்கையில் வந்து சரிபாதி அழிச்சிட்டு தான் தோத்தாங்க. அதனால் இன்னமும் சீக்கிரமாக இன்னொரு தாக்குதலுக்கு நம்ம திட்டமிடலாம் அப்படின்னு இந்த திதியன் வந்து மன்னன்கிட்ட வந்து சொல்லியிருந்தான். ஆனால் அப்போ இருந்த சோழ மன்னன் வந்து செங்கன சோழன், அவன் வந்து திரையர்களை வீழ்த்த முயற்சி பண்ணுறதெல்லாம் வீண் வேலை, திரும்ப போய் போர் எடுத்து ஏகப்பட்ட செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டான். இப்போ அந்த திதியனை போய் கருங்கை வாணன் விலைக்கு வாங்கி அவங்கிட்ட ஆலோசனை வாங்கி தான் இப்போ வந்து படையை வந்து நடத்திட்டு போகிறான். எப்போ கார்காலத்தோட முன்மழை கொட்ட ஆரம்பித்தப்பவே, கார்காலத்தோட முன்மழையிலேருந்து நம்ம யார் கூட இருக்கோம், கபிலரோட பரமமலையில் உட்காந்துருக்கோம். அப்போ இந்த பக்கம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. திரையர்கள் வசிக்கிற அந்த மலைப்பகுதியில் வந்து மலையோட மழை அந்த பெய்கிற கால அளவு வந்து கொஞ்சம் முன்னாலேயே வந்துடும் அந்த மலைப்பகுதியில். அதையெல்லாம் கணிச்சு தான் வந்து திதியன் வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறான் கருங்கை வாணனை. மற்ற இடத்துல மழை பெய்யறதுக்கு முன்னால் இந்த மேற்கு மலையில் வந்து சீக்கிரமாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆற்று வழி பாதையில் கவசம் போட்ட வீரர்களை அணிவகுக்க யானைப்படை அப்படியே மேலே ஏறி போச்சு. சரிபாதி தூரம் ஆற்று வழி பாதை. இங்கே போகிறப்பவே நல்லா அடமழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் வந்து இந்த திதியன் வந்து காத்துக்கிட்டு இருந்தான். அடமழை ஆரம்பித்ததுமே அப்படியே ஆற்று வழியிலேருந்து கரையேறிக்கிட்டான். ஏன்னா எந்த கணமும் வெள்ளம் வந்து பெருகி வரும். அது மட்டும் இல்லை, அடமழை அப்போ வந்து யானைப்படை வந்து காடு அறுத்து முன்னால் எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. திதியன் என்ன சொன்னானோ அதே மாதிரி அடமழை அப்படியே காடே கரைஞ்சு போகிற மாதிரி கொட்டுது. நாள், 2வது நாள், 2வது நாளை விட அதிகமாக 3வது நாள் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த அடைமழை அதிகமாக இருந்ததுனால இந்த திரையர்கள் எல்லாருமே குடிலுக்குள்ளேயே இருக்காங்க. யாருமே வெளியில் வரல. சிலர் வந்து மலை குகைக்குள்ளேயே அப்படியே அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. இந்த கவச வீரர்களை கொண்ட கருங்கை வாணனோட யானை படையை திரையர்களோட குடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் இந்த திதியன். குடிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு யானையோட பிளிறல் சத்தம் கேட்குறப்ப ஒரு கிழவை மட்டும் அப்படியே வேஞ்ச கூரையை விலக்கி பார்த்தா அவ்வளோ யானை இருக்குது. கொட்டுற மழையோட சத்தம், இவ்வளவு யானை, காற்று சத்தம் அதிகமாகுது. திரையர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த யானைகளெல்லாம் பயங்கரமாக பயிற்சி கொடுக்கப்பட்ட யானைகள். அங்கே வெளியில் இருக்கிற அந்த குடில் அப்படியே சுழட்டி எரியுது. உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இரும்பு வலை பின்னல்கள் அவங்க மேலே அப்படியே வீசி எரிஞ்சு அப்படியே பிடிச்சாங்க எல்லாத்தையும். குடிலுக்குள்ளே வந்து அப்படியே கூர் முனை இருக்கிற இரும்பு வலை பின்னல்களை வச்சு எல்லாரையும் அப்படியே போர்த்தி எடுத்தாங்க. எப்படின்னா, அந்த இரும்பு வலை இருக்குல்ல, அதுக்கு வந்து 2 பக்கமுமே கூர் முனை. அந்த வலையை போட்டு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த உள்ளே இருக்கிறவங்க வந்து இப்படி கொஞ்சம் அசைஞ்சா கூட அந்த இரும்போட கூர் முனை அவங்கள அப்படியே கிழிச்சு இறங்குது அந்த உடம்புல. குடில்கள் ஒன்றொன்னா தாக்குனாங்க. திரையர்குடி வீரன் 4 பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு தனித்தனியாக வலையை போட்டு பிடிச்சாங்க. குடிலுக்குள்ளே இருந்த ஆண்களை
கவசம் அணிஞ்ச 20 பேர் ஒன்று சேர்ந்து தனியாக பிரித்தாங்க. அப்படி பிரிக்கிறப்போ செம்ம மோதல். கவச வீரர்களை அதாவது அப்படி வலை போட்டு பிடிக்கிறப்ப கூட அந்த கவச வீரர்கள் நாலாப்புறம் அப்படியே செதறி அடித்து ஓடுறாங்க. ஆனாலும் இந்த திரையர்களோட கண்ணுக்கு முன்னால் குடும்பத்தினர் மேலே எல்லாம் இரும்போட முனை அப்படியே குத்தி கிழிச்சிக்கிட்டே இருக்க சகிக்க மாட்டாமல் போர் செஞ்சு கடைசியில் விழுந்துட்டாங்க திரையர்கள். வெட்டி வீசினவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களுக்கு அடிமைகளாக வேணும்ல. யாரெல்லாம் ரொம்ப வீறு கொண்டு தாக்கினாங்களோ அவங்கள மட்டும்தான் வெட்டி வீசினாங்க. மற்ற எல்லாத்தையும் சிறை பிடிச்சாச்சு. எங்கே பார்த்தாலும் கதறல் சத்தம். இந்த கதறல் சத்தம் மேலே வர்றதுக்கு இந்த அடைமழை வாய்ப்பு கொடுக்கல. அந்த கதறல் சத்தத்தை விட அதிகமான சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மழை பெய்யுது. நல்ல சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் ரொம்ப துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றினா. அவனோட துல்லியத்துக்கு அடிப்படையாக இருந்தது கருங்கை வாணனோட துணிவு. சோழன் எவ்வளவோ 1000 படை வீரர்களை கொண்டு தாக்குதல் நடத்தி தோத்ததுக்கப்புறம் இந்த காட்டோட உச்சியில் இருக்க திரையர்களை பிடிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு தளபதிக்கு துணிவு வருதுன்னா அது எளிது கிடையாது. அதை கருங்கை வாணன் செஞ்சு காமிச்சான். சோழனோட தாக்குதல் நடக்காமல் இருந்திருந்தா இந்த வெற்றி சாத்தியமில்லை. ஏன்னா சோழன் சரிபாதி திரையர்களை கொண்டு குமிச்சிட்டான். அவங்களோட இருப்பிடம், வழித்தடம், காலநிலை, இந்த எல்லா செய்திகளுமே அந்த சோழனோட போர் மூலமாக தான் இவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த வெற்றியை அறுவடை செஞ்சது இப்போ பாண்டிய படை. குடில்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் சிறை பிடிச்சாங்க. பிடிக்கப்பட்ட ஆண்களோட கழுத்தில் இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களோடு அதை எல்லாத்தையும் பிணைச்சாங்க. வீரர்களை 6 பேராக இணைச்சி யானையோட மேல்வார சங்கிலிகளோட இறுக்கி கட்டி மற்றவங்களை சுற்று வட்டத்தில் கட்டி யாருமே, அதாவது துளி கூட பிசிறி எங்கேயும் போக முடியாது அந்த மாதிரி இறுக்கி கட்டிட்டாங்க எல்லாத்தையும். சரி கிளம்பலாம் அப்படின்னு கருங்கை வாணனுக்கு கீழே இருக்கிற தளபதிகள் 3 பேர் புறப்படலாம் அப்படின்னு பேசுகிறப்ப திதியன் மட்டும் பதில் சொல்லவே இல்லை. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அழுகையும் ஓலமும் ஆவேசமுமாக இருக்குது. மழையோட சத்தம் எல்லாத்தையும் முழுகிக்கிட்டு இருக்கு. யார் பக்கத்தில் போய் பேசணும் அப்படின்னாலும் காதுக்கு பக்கத்தில் போய் பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாரையும் பிடிச்சிட்டோம், இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ திதியன் என்ன சொன்னால், இல்லை இவங்களோட தலைவனை நம்ம இன்னும் பார்க்கல, அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பிடிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனோட முகத்தையும் பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். கொட்டுற மழை கை கால்கள்ல எல்லாம் அப்படியே ரத்தம் வழிய வீரர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்க்குறான். அவன் தேடின தலைவனை காணோம். சரி அவன் ஒருத்த இல்லைன்னா என்ன, இத்தனை பேர் கிடச்சாச்சுல, கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னா, இல்லை இந்த இடத்துல அந்த தலைவனை வச்சு கைது பண்ணணும் அல்லது கொன்று முடிக்கணும். அப்படி செய்யாமல் நம்ம இங்கே போனோம் அப்படின்னா இந்த காட்டை விட்டு கீழே இறங்குறப்ப நம்ம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னா. அப்போ தான் இவங்க எல்லாருக்கும் ஆபத்து புரிஞ்சுது. இது அவனோட காடு. அவனோட 5 வீரர்கள் இருந்தால் போதும் மொத்த படையையும் அழிச்சிருவான். இந்த மலை சரிவுகளில் ஆடுகள் அப்படியே உருண்டு போகிற மாதிரி யானையெல்லாம் உருண்டு போகணும், அதை பார்க்கணுன்னு உங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டான். என்னோட படையில் 500 வீரர்களை அழிச்சவன் அந்த ஒரே ஒருத்தன். அவனை பிடிக்கணும்னா இதுதான் இடம். அவனை இந்த இடத்துக்கு வர வச்சா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும். இந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துட்டோன்னா அவனோட தாக்குதலை நம்மளால் சந்திக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல எல்லாருக்கும். மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. பிடிக்கப்பட்ட வீரர்கள் அப்படியே ஆவேசத்தோட கத்திக்கிட்டு இரும்பு கம்பிகளவே வளைச்சி நொறுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திதியனோட மனசில் பழைய பகை இருக்குது. ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த தலைவனுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கான். அந்த தலைவனோட குழந்தை யாரு அப்படின்னு சொல்லலைன்னா இருக்கிற எல்லா குழந்தைகளையும் நான் வெட்டி வீசுவேன் அப்படின்னு கத்துறான். அவன் கத்துறப்பவே ஏதோ எல்லா குழந்தைகளையும் வெட்டி வீசிடுவானோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஆத்திரம். யாரும் சிந்திக்கிறதுக்கு கூட அவன் நேரத்தை கொடுக்கல.
வார்த்தைகள் முடிகிறதுக்கு முன்னால் செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த திரையர் குல தலைவனோட குழந்தை யாருன்னு சொல்லலைன்னா எல்லா குழந்தையை வெட்டி வீசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சம் குழந்தைகளை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். கருங்கை வாணனுக்கே அவனை பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. முன்னால் நின்றுக்கிட்டு இருந்த அந்த அடிமைகளில் சிலருக்கு தான் இவன் பேசுகிறது தெளிவாக கேட்டுச்சு. மற்ற எல்லாருமே அவனோட செயலை பார்த்து அப்படியே வெறி கொண்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ ஒருத்தி அடையாளம் காமிச்சிட்டான். ஒரு முன்னால் இருந்த ஒரு பெண் தலைவனோட 3 குழந்தைகளை அடையாளம் காமிச்சான். உடனே இந்த 3 குழந்தைகளோட இடது கால்களையும் ஒன்றா கட்டி மரத்தோட உச்சிக்கு தூக்குனான். கைதானவங்களோட கதறல் இப்போ அப்படியே மழைச்சத்தத்தை விட அதிகமாக காட்டையே உலுக்குது. இந்த நேரம் பார்த்து மழையோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. கடைசி வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஓசை எழுப்பினான் திதியன். மர உச்சியில் கட்டி தொங்க விடப்பட்ட அந்த குழந்தைகளை நோக்கி அம்பு எய்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க வீரர்கள். யானையோட கட்டப்பட்ட 6 பேர் அந்த யானையவே அப்படியே இழுத்து நகர்த்தி முயற்சி பண்ணுறாங்க. யானையெல்லாம் பிளிருது. யானையோட கால்கள் அப்படியே நீரோடுற ஈர மண்ணில் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல முன்னால் இருக்கிற யானைகளெல்லாம் அப்படியே நில கொள்ளாமல் திணறினப்ப பின்னால் இருக்கிற யானை ஒன்று சரிஞ்சு உட்காந்துருச்சு. இந்த திரையர்கள் யானையவே நகர்த்துறாங்க அப்படிங்கிறப்ப அப்படியே பாண்டிய படையே உறைஞ்சு போச்சு. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுது. ஆனால் திதியன் எதுக்குமே கலங்கலை. மழை கொஞ்சம் குறையுது. மழை குறைய குறைய அடிமைப்படுத்தப்பட்டவங்களோட கதறல் ஓசை காட்டையே உலுக்குது. திதியனோட வெறி அப்படி இருக்குது. பாண்டிய படையே உறைஞ்சு போய் நிற்கிது. அதாவது இந்த திரையர்கள் யானையவே நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. யானை சரிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திதியன் எதுக்கும் கலங்கலை. அவனோட வெறியை பார்த்து கருங்கை வாணன் பயத்தில் நின்னான். திதியன் யாரையும் பார்க்கல, எதையும் கண்டுக்கலை. யாரோட உத்தரவை கேட்குற நிலைமையிலேயே அவன் இல்லை. இந்த கணத்தை இழந்துடக்கூடாது. பழைய பகை அவ்வளவு இருக்குது. வில்லேந்திய வீரன் ஒருத்தனை மட்டும் அப்படியே தனியாக நிறுத்தி ஆயத்தமாக நிற்க சொல்லிட்டான். அவன் கயிற்றுல கட்டி தொங்க போட்டிருந்த அந்த 3 பேரில் ஒருத்தனை நோக்கி குறி பார்த்துக்கிட்டு இருக்கான். திதியனுக்கு கோபம் வந்துருச்சு. உன்னை கொண்டு இங்கே நிப்பாட்டினா கட்டி தொங்க விட்டுருக்கிட்டு இருக்க 3 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கா நீ குறி பார்க்குற? உன்னோட குறி தொங்க விட்டுருக்கிற அந்த கயிறுக்கு இருக்கணும். உன்னோட ஒற்றை அம்பு அந்த கயிறை அறுத்து அப்படியே கீழே போகணும். அவ்வளவு உயரத்தில் 3 பேர் கீழே விழுந்து செதறி சாகணும் அப்படின்னா. அந்த வீரன் அப்படியே திட்டு வாங்கி பதறி போய் அம்போட நுனியை அப்படியே அந்த ஆடிக்கிட்டே இருக்கிற கயத்துக்கு குறி பார்த்துக்கிட்டு இருக்கான். பெண்கள் கதறி துடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கிறதுக்குள்ளே நடத்தி முடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த திதியன். என்ன நடக்க போகுதோ அப்படின்னு கலங்குறாங்க. அப்போ ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன அப்படின்னு கருங்கை வாணனுக்கும் புரியலை, திதியனுக்கும் புரியலை. ஆனால் அழுதுகிட்டு இருக்கிற பெண்கள், கதறிக்கிட்டு இருக்கிற பெண்கள் அவங்க அழுகை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. யானையை இழுத்து நகர்த்திக்கிட்டு இருந்த திரையர் குல ஆண்கள் அவங்க ஆவேசம் அப்படியே அடங்குச்சு. கன நேரத்தில் முழு ஓசை அடங்குது. மழை சத்தமும் இப்போ குறைஞ்சிருச்சு. கயிற்றுல தொங்குற அந்த 3 சின்ன பசங்களோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அம்பை இழுத்து நின்று அந்த கவச வீரன் அப்படியே நிறுத்தினான். திதியனும் கருங்கை வாணனும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து என்ன குறிப்பு வந்துச்சு யாருக்கும் புரியலை. திதியனுக்கு ஒன்றும் புரியலைனாலுமே தினவோடு நின்னான். தன்னோட குலமே சிறைப்பட்டு நிற்கிறப்ப அந்த கொடுமையை பார்க்க சகிக்காம கையறு நிலையில் வேற வழியே இல்லாமல் புதற விலைக்கு வெளியில் வந்தான் திரையர் குலத்தோட தலைவன் காலம்பன். எப்படி காலம்பன் பாரிக்கு சமமான ஒருத்தனை ஆனா அப்படிங்கிறது இந்த நிகழ்வுலேருந்து நல்லா தெரியுது. சரி, என்னதான் இவங்க எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டாலும் திரையர் குல தலைவன் கருங்கை வாணனோட பேச்சுக்கு எப்படி சரின்னு சொல்லி தேவ வாக்கு விலங்கு எடுக்கிறதுக்கு வந்தான். இது நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.